வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்பாராத விதமாக கிடைத்த பிரைஸு, நம்ம ஸ்டாலின் ஐயா தலையில் இறங்கிய இடி, அது ஒரு பேர் அதிர்ச்சியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருவாரூரில் நேற்று தன்னுடைய முதல் பிரச்சார கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் என்ன பேசினார் என்ற விஷயத்தை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மூன்றாவது வில்லிவாக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் கலந்து கொண்டார்கள். அங்கே நடந்த அசம்பாவிதத்தையும் பற்றி விரிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்பாராத விதமாக கிடைத்த ப்ரைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லை, நான் வரும்போது நம்முடைய குழந்தைகள்லாம் இந்த பணியில் காட்டுறாங்க. அண்ணா திமுக ஆட்சி வர வேணும், திமுக ஆட்சி வேண்டாம். என்ன எழுதியிருக்கு? மீண்டும் ஏடிஎம்கே ஆட்சி தான் எங்களுக்கு பாதுகாப்பு, அதிமுக ஆட்சி தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அதோட திமுக இனி எப்போதும் எங்களுக்கு வேண்டாம். யார் எழுதுனது? நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெண்கள் குழந்தைகள். நான் ஹோட்டலிருந்து கீழே வரும்போது அந்த போர்ட்டிகோலிருந்து இந்த பணியினை கொடுத்து, ஐயா இதை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம், உங்கள் ஆட்சி நிச்சயமாக மலரும், மலர்கின்ற பொழுது எங்களை போல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த பணியினை எங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு குழந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பணியினை பிரைஸாக கொடுத்துருக்குறாங்க. அந்த பணியில் எழுதப்பட்ட வாசகம் என்பது திமுகவுக்கு அடிக்கப்பட்ட இறுதி ஆணி அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்பலாம். ஏன்னா திருவாரூரில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேசினார், அங்கே இருக்கின்ற மக்களை குஷிப்படுத்தினார். திருவாரூர் என்பது திமுகவுடைய கோட்டை தான், அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் திமுகவுடைய சாதனைகளை வரிசையாக பேசிக்கிட்டே வந்தார். ஆனால் எந்த இடத்திலும் சரி திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள், இந்த பாதுகாப்பை அப்படியே நம்ம உறுதிப்படுத்துவோம். ஸ்டாலின் ஆட்சி என்கின்றது பெண்களுக்கான பொற்கால ஆட்சி அப்படின்னு அவரால் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கிறது. அதனுடைய ஒரு பாதியாக தான் இன்னைக்கு குழந்தைகள் கூட டிஷர்ட்டில் எழுதி, பெண்களுக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை ஐயா, மீண்டும் நீங்கள் தான் ஆட்சிக்கு வரணும், என்னைக்கும் திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது, இனி திமுக வேண்டாம் அப்படின்னு ஒரு குழந்தைகள் எழுதி டிஷர்ட்டை நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுக்குறாங்கன்னா, இந்த திமுக ஆட்சியில் பெண்கள் எந்த அளவுக்கு அச்சமுற்று இருக்கின்றார்கள் என்ற விஷயமானது ஊருக்கே தெரியும். ஊடகமானது திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை மறைத்து விடுகிறது. அதனால் மக்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு இடத்துல நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான அசம்பாவிதங்கள் டிவியில் பேசுறதுனால தானே அடுத்தவங்களுக்கு போய் சேருது, பேசாமுட்டா எங்கே போக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு டிவியில் செய்தி வராமல் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து, அதுலேயும் 1974 அதிமுகவில் இருக்கிறாராம். 52 ஆண்டு காலமாக நான் கட்சியிலையும் சரி ஆட்சி அதிகாரத்திலும் சரி நான் இருந்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற அடக்குமுறை மாதிரி வேற எப்பவுமே இருந்தது கிடையாது. நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரத்துக்கு முன்பெல்லாம் நான் பேசுனா கொஞ்ச நேரம் நேரலை பண்ணுவாங்க. ஆனால் இப்போதெல்லாம் தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் நேரலை பண்ணுறதே கிடையாது, சுத்தமாக விட்டுட்டாங்க. ஆனால் ஊடகத்தை இப்படி மிரட்டி உண்மையை மறைப்பதனால திமுக தான் அழிகிறது. சரி, ஏற்கனவே நேரலையை காட்டினவங்க ஏன் இப்போ திடீர்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற நேரலை கூட்டங்களை ஒளிபரப்பு பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அதில் ஒரு மேட்ரு இருக்குதுங்க. நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வருகின்ற கூட்டத்தை விட எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாக கூட்டம் வருது. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதான் கலை யதார்த்தம். ஆனால் வர்றவங்க அத்தனை பேரும் காசு கொடுத்து கூட்டின்னு வராங்களா? காசு கொடுத்து தான் கூட்டின்னு வராங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த கூட்டம் அங்கே இருக்குது. ஆனால் திருவாரூரில் பொதுக்கூட்டம் போட்டார், பேசிக்கிட்டே இருக்கிறாங்க முதல்வர். ஆனால் கூட்டமானது எழுந்து போயிட்டே இருக்குது. அந்த கூட்டம் காசு வாங்குதில்ல, அந்த காசை வாங்கின பிறகு பொதுக்கூட்டத்தில் உட்காந்து பொதுக்கூட்டம் முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு போகணும் என்ற எண்ணம் கூட இல்லை.
ஏன்னா திமுக மீதும் திமுக தலைவர்கள் மீதும் அவ்வளோ வெறுப்பு இருக்குது. ஒரு அழுத்தத்தின் காரணமாக கூட்டத்துக்கு வராங்க, எவ்வளோ நேரம் உட்காருவாங்க, அதுக்கப்புறம் எழுந்து போயிடுறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற பொதுக்கூட்டத்தை காட்டினாங்கன்னா, மக்கள் பெருவெள்ளத்தை மக்கள் பார்த்தாங்கன்னா, அதிமுகவுக்கு ஆதரவு அமோகமாக இருக்குது டிவி காட்டிடுச்சுன்னா, அதற்கு பிறகு திமுக தோல்வி அடைஞ்சிடும். முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் வராத கூட்டம் எடப்பாடி பழனிசாமி என்ற எளியவனுக்கு எப்படா வருது அப்படின்னு மக்கள் சிந்திக்க மாட்டான். அதனால் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத நேரலை காட்டக்கூடாது அப்படின்றதுனால செய்தியில் சொல்கிறாங்க. ஆனால் நேரலை ஒளிபரப்பு பண்ணுறதே கிடையாதான். அதுலேயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வந்து 5 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அவர் பேசுகிறத கூட நேரலை காட்டுறாங்க. ஆனால் நான் பேசுகிறத நேரலை காட்ட மாட்டுறாங்க. ஆனால் விடுங்க, எங்கள் ஆளுங்க நான் பேசுகிறத கொண்டு போய் சேர்ப்பாங்க. எனக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குதுங்க. இந்த குழந்தைங்களை பாருங்க, திமுக ஆட்சியில் எவ்வளோ துன்பத்தை அனுபவித்திருந்தா, பாதுகாப்பு இன்மையா உணர்ந்திருந்தா, ஐயா திமுக ஆட்சி வேணாம் ஐயா, போதும் ஐயா அனுபவிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுகின்றார்கள். திருவாரூரில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேசினாருங்க. அப்படி பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இத்தனை ஆண்டு காலமாக திமுக உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் திருவாரூரில் கலைஞர் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுவாங்க. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஆழித்தேர் 1948க்கு பிறகு 22 ஆண்டுகள் ஓடாம இருந்துச்சு. திருவாரூர்ல வளர்ந்து திருவாரூரை வளர்த்தெடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள் தேர் செல்லக்கூடிய பாதையை செப்பனிட்டு 1970 ஆழித்தேரை ஓட வைத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். முதலமைச்சர் என்ன சொல்றாரு? திருவாரூரில் கலைஞர் வளர்ந்தார், அவர் வளர்ந்து திருவாரூரை வளர்த்தார் அப்படின்னு சொன்னார். ஓடாத திருவாரூர் இருக்கக்கூடிய திருவாரூர் கோயில் தேரை ஓட வச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது என்று எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 1948 தேரானது இருந்த இடத்திலே நின்று சிதைஞ்சிடும் போய் இருக்குது. அந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்று கூடி இந்த தேரை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேரை புதுப்பிக்கிறாங்க. ஆனால் தேரை புதுப்பித்ததை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக அன்றைய காலகட்டத்தில் இருந்த முதலமைச்சர் அழைக்கிறாங்க. உடனடியாக இதை ஒரு வாக்கு அரசியலாக மாற்றணும் என்பதற்காக கலைஞர் திருவாரூர் தேர் ஓடுறதுக்கு நான் தான் முயற்சி எடுத்தேன் அப்படின்னு இன்னைக்கு எவ்வளோ ஊடகங்கள் இருந்தாலும், பல்வேறுபட்ட திட்டங்களை அதிமுக கொண்டு வந்தாலும் பாஜக கொண்டு வந்தாலும் திமுக தான் கொண்டு வந்தது அப்படின்னு எப்படி ஸ்டிக்கரை ஓட்டுறாங்களோ, அதே மாதிரி மீடியாக்கள் ஆதிக்கம் இல்லாத அன்றைய காலகட்டத்தில் திருவாரூர் தேரை மக்கள் கஷ்டப்பட்டு சொந்த பணத்தில் ரெடி பண்ண பிறகு கலைஞர் தான் ஓடாத தேரை ஓட்டினார். ஏன்னா அவர் ஆட்சியில் இருந்தார். ஸோ அந்த ஸ்டிக்கரை அவர் ஒட்டிக்கிட்டார். அதே மாதிரி திருச்செந்தூர் வேல் இருக்குல்ல, அந்த வேல் காணாமல் போச்சு. அதை மீட்டெடுத்தது நம்முடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அந்த வேலை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நடைப்பயணம் போனார். ஏன் தெரியுமா? எப்படியோ ஒன்று வெற்றி பெற வேண்டும், இந்துக்களுக்கு எதிராக இருந்துவிட்டு இந்துக்கள் தான் நம்மளை புறக்கணிக்கின்றார்களோ அப்படின்னு நினச்ச நம்ம கருணாநிதி அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வேல் தொலைஞ்சு போச்சுப்பா, அந்த வைர வேலை மீட்கிறதுக்காக நடைப்பயணம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அவதாரம் எடுத்தார். ஸோ மீடியாக்கள் இல்லாத காரணத்தினால அன்றைக்கு இவங்க செய்த அடாவடிகள் தெரியல. ஆனால் இன்னைக்கு உண்மையை யாராலும் மறக்க முடியல. திருவாரூரில் வளர்ந்தவர் தான் கலைஞர், பிறந்தவர் அல்ல. ஆனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நான் மண்ணின் மைந்தன் அப்படின்னு டெல்டா பகுதியை உரிமை கொண்டாடினார் நேற்று. சரி, டெல்டா பகுதியில் பிறந்தீங்க, மண்ணின் மைந்தன், டெல்டா விவசாயிகளுக்கு என்னத்தை கொடுத்தீங்க இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில்? வளர்ச்சி இல்லை, வறட்சியை தான் கொடுத்தீங்க. எத்தனை முறை பெங்களூர் போனீங்க, எத்தனை முறை டெல்லி போனீங்க? ஏதாவது ஒரு முறையாவது டெல்டா பகுதி காய்துன்றதுக்காக தண்ணிக்காக போராடி இருக்கீங்களா? டெல்லியில், பெங்களூரில் கேட்டிருக்கீங்களா? அப்புறம் மண்ணின் மைந்தன் என்று சொல்லிவிட்டு எதுக்காக பெருமை பேசுகிறீங்க? மண்ணின் மைந்தனாக இருந்துட்டு மீத்தேனை ஏன் கொண்டு வந்தீங்க? இல்லை, அந்த மேடையில் விவசாயிகளுக்காக இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏதாவது உத்தரவாதம் அளிப்பார் அப்படின்னு பார்த்தேன். எதுவுமே உத்தரவாதம் அளிக்கல. பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கிளை செயலாளர் மாதிரி போயிட்டாரு, அதிமுகவை அடகு வச்சிட்டாரு, இது மட்டுமே பேசினார். இது மட்டுமே போதுமா திமுகவுக்கு வாக்களிப்பதற்கு? இல்லை கூப்பன் கொடுத்துருக்குறேன் அது மட்டும் போதுமா? அதிமுக தான் அதை விட 10,000 ரூபாய் தரப்போகிறோன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ எங்கோ அடிபட்டு போச்சுல்ல. அதிமுக தேர்தல் வாக்குறுதியை காப்பி அடிச்சதை தவிர வேற என்ன பெருசாக சாதனை செஞ்சீங்க? சரி, திருவாரூரை பொறுத்த வரைக்கும் வழக்கமான பாஜக நிதி தரல, கலவரத்தை ஏற்படுத்திடும் அப்படின்ற வழக்கமான பிரச்சாரம் தான். ஆனால் டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் திருந்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இந்த 5 ஆண்டு காலத்தில் டெல்டா பகுதி முன்னேற்றுவதற்கும் டெல்டா பகுதியில் இருக்கிற பாசன பரப்பை அதிகரிப்பதற்கும் திமுக என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? உலகத்துக்கே சோறிடுகின்ற உழவனுக்கு திமுக இப்போ என்ன தரப்போகுது? விவசாயிகளுடைய கடனை 2 முறை போன ஆட்சியில் தள்ளுபடி பண்ணாங்க அதிமுக. இப்போ ஆட்சிக்கு வந்தாலும் கடனை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எடப்பாடி பழனிசாமி நெல்லுக்கு 3500 ரூபாய் நாங்கள் வந்தால் தருவோம் குவிண்டாலுக்கு அப்படின்னாரு. அதே மாதிரி கரும்புக்கு டன்னுக்கு 4500 ரூபாய் தருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தான்னாங்க. ஆனால் 5 வருஷம் ஆட்சி கட்டத்தில் உட்காந்துட்டு டெல்டாவில் போயிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு நாங்கள் ஆட்சிக்கு மறுபடியும் வந்தோம்னா 3500 ரூபாய் தருவோம் குவிண்டாலுக்கு நெல் அப்படின்னு சொல்கிறார். மக்கள் நம்புற மாதிரியா இருக்கும்? எங்கேயாவது முதலமைச்சருடைய பொதுக்கூட்டத்தில் ஆரவாரங்கள் இருந்ததா? எடப்பாடி பழனிசாமி பேசுகின்றதை போய் பாருங்களேன், எவ்வளோ ஆரவாரம் இருக்குது. அதனால் குழந்தைகள் கூட அதிமுகவை தான் நம்புது. எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்தீங்கன்னா 4.25 ஆண்டு ஆட்சி ஆண்டாலும் பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க. அதிமுக ஆட்சி என்றால் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பெண்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அந்த ஒரே காரணத்துக்காக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு டிஷர்ட் மூலமாக இந்த திமுக ஆட்சி வேண்டாம் என்பதை உணர்த்தி இருக்கின்றார்கள். இந்த மாற்றம் சின்ன வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கே வந்திருக்குன்னா பெரியவர்கள் நிச்சயமாக அதிமுக பக்கம் தான் நிற்பாங்க. மாற்றம் வந்தாச்சு. ஸோ இப்படி பெரிய மாற்றம் ஏற்படுவதை டிவியில் காட்டுவாங்களா? அதனால் டிவியில் காட்டக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டு விட்டார்களாம். ஸோ மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரமானது தரமாக இருந்தது. பாஜகவுக்கு யார் அடிமை அப்படின்ற விஷயத்தில் கலைஞர் அவர்கள் வாஜ்பாய்க்கு மைக் எடுத்து கொடுத்து எப்படியெல்லாம் சேவகம் செஞ்சுருக்கின்றார் என்ற ஃபோட்டோவை காட்டினார். கலைஞர் அவர்களும் டெல்லிக்கு போயிருக்காரு. நம்ம ஸ்டாலின் அவர்களும் டெல்லிக்கு போயிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போனால் அவங்க பையனை காப்பாற்றுறதுக்காக போவார். கலைஞர் அவர்கள் டெல்லிக்கு போனாருன்னா அவங்களுடைய மகள் மருமகன்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவிக்காக போவார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்காக டெல்லிக்கு போய் இதை பெற்று வந்திருக்கின்றேன் என்று ஏதாவது ஒன்று சொல்லட்டும், நான் அரசியல் விட்டே போயிடுறேன். டெல்லிக்கு போகிறது எதுக்காக? சுயநல போக்கு. அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக, பதவிக்காக, ஊழல் வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக. ஆனால் நாங்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு டெல்லிக்கு போனோம். அதோடு போச்சுன்னா மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 65,000 கோடி வாங்கிறதுக்காக போனோம். இப்படி மத்திய அரசாங்கத்திடமிருந்து ஏகப்பட்டவையை நாங்கள் பெற்று வந்திருக்கின்றோம். 11 மருத்துவக் கல்லூரி, எய்ம்ஸ் மருத்துவமனை, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்று வரிசையை அடக்கினார். இதெல்லாம் நாங்கள் டெல்லிக்கு போய் பெற்று வந்தோம். ஆனால் நீங்கள் இதுக்கெல்லாம் முதல்வர் பதில் சொல்ல முடியல. சிறுபான்மையர் பாதுகாப்பாக இருக்கணும், கலவரமாயிடும், இப்படியே பயமுறுத்தி அரசியல் பண்ணுறாரு. சாதனைகளை சொல்ல முடியாது. ஸோ அதனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் திருவாரூர் பொதுக்கூட்டம் பிசுபிசுத்தது. எடப்பாடியுடைய பொதுக்கூட்டங்கள் எடுபடுகிறது மக்கள் மத்தியில். இப்படியெல்லாம் இருக்கும்போது திமுகவுடைய ஆதரவு வாக்குகளையும் எதிர்ப்பு வாக்குகளையும் தவேகா பெற்று வருது. அதுலேயும் ஆதவாஜினும் ஆவேசமாக பேசுகிறாரு. அதுக்கு கூட்டம் வருது என்பதனால அவர் பேசுகின்ற கூட்டத்தில் கண்ணாடி பாட்டில் எடுத்து அடிச்சிருக்காங்க. அதை கேட்டுவாங்க. சென்னை அயனாவரத்தில் தவேக கூட்டத்தில் பெண்கள் மீது பாட்டில்கள் வீசப்பட்ட விவகாரத்தில் 2 கைது. மதுபோதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் பாட்டிலை தூக்கி எறிந்ததாக காவல்துறை விளக்கம். கண்ணாடி பாட்டில் விட்டு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு.க. ஸ்டாலின் சார் நிப்பாட்டி, எல்லாத்தையும் நிப்பாட்டி. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க? நீங்க கேட்ட நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். கேட்டா காவல்துறை 2 பேரை கைது பண்ணி விட்டு காவல்துறை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அடா தங்கும் விடுதியில் 2 பேர் சரக்கு அடிச்சிருக்கானுங்க, அவனுக்கு 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதன் காரணமாக அந்த பாட்டிலுடைய சிதறல்கள் கீழே நடந்த பொதுக்கூட்டத்தில் உட்காந்துருந்த மாதிரி விழுந்து போச்சு, மற்றபடி உள்நோக்கிழமை எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆதவாஜினா பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் தான் அடிப்பீங்க, நாங்கள் அடிச்சோன்னா தாங்க மாட்டீங்க அப்படின்னு ஆவேசப்பட்டு இருக்கின்றார். ஸோ மொத்தத்தில் திமுக எப்போதும் வன்முறை செய்து பதட்டத்தை ஏற்படுத்தி பயமுறுத்தி வாக்குகளை தான் வாங்கும். சென்னை திமுகவுடைய கோட்டையாக வளர்த்து வைத்திருப்பதற்கு மிக முக்கியமான காரியகர்த்தாக்களாக இருக்கக்கூடியவங்க ரவுடிகள் தான். அந்த ரவுடிகள் தவேக கூட்டத்திலும் அவங்களுடைய செயலை காட்டிட்டாங்க போல இருக்குது. எப்போதும் திமுக பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதவாஜினா சொல்கிற மாதிரி உடல் வலிமையை, ரவுடிசத்தை, பணத்தை, பொய் வாக்குறுதியை இந்த மாதிரி தந்து தான் வெற்றி பெறுவாங்க. இப்போது தவேகாவுக்கு எதிராக அவங்க மசில் பவரை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த ரவுடிசமானது இன்னும் எத்தனை நாளைக்கு? இப்போவே தேர்தல் ஆணையமானது உங்களுடைய அதிகாரத்தை பறித்து வச்சுருக்குது. மே மாதத்துக்கு பிறகு பாருங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஆவீங்க. ஸோ எங்கள் கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா பாட்டில் எறிகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசப்பட்டிருக்கின்றார். சரி, பார்க்கலாம் நண்பர்களே.
திமுக நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து வருகிறது. பெண்களுடைய நம்பிக்கையை அதிமுக பெற்று வருகிறது. நாங்கள் இலவச பேருந்து, உரிமை தொகை, புதுமை பெண்ணுக்கு 1000 ரூபாய் இப்படியெல்லாம் வாரி தந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டாம் என்று பெண்கள் நினைக்கின்றார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்பாராத கிஃப்ட் கிடைச்சது. ஸோ எடப்பாடி பழனிசாமி பொதுமக்கள் பெண்களுடைய நம்பிக்கை பெற்று வருகின்றார். ஆட்சி கட்டில் ஏற போகிறாரு. பொறுத்துருங்க, பார்க்கலாம். நன்றி.